அக்டோபர் 17, 2022 6 ஆண்டுகள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த அவர் தலைமை நீதிபதியாக அறிவிக்கப்பட்டார். நீதிபதியாக அவர் அளித்த தீர்ப்புகளே ஃபயராக இருந்ததால் தலைமை நீதிபதியாக என்ன செய்ய போகிறார் என எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தனர். அந்த எதிர்பார்ப்புகளை பொய்யாக்காமல் 2022 கடைசி மாதங்கள் தொடங்கி இன்று வரை இந்திய நீதித்துறையை இயக்கி வருகிறார் அந்த நீதிபதி. அவர்தான் சந்திரசூட். இந்தியாவின் 16வது தலைமை நீதிபதியாக பதவி வகித்தவர் யஷ்வந்த் விஷ்ணு சந்திரசூட். 1978 முதல் 1985 ஆண்டு வரை பதவியில் நீடித்த இவர்தான் இந்த பதவியில் நீண்ட காலம் நீடித்த நீதிபதி. இவரது மகன்தான் தற்போதைய நீதிபதி தனஞ்சய் யஷ்வந்த் சந்திரசூட், சுருக்கமாக DY சந்திரசூட். 1959 ஆண்டு மும்பையில் பிறந்த சந்திரசூட் டெல்லி, மும்பை என 2 நகரங்களில் பள்ளி படிப்பை முடித்தார். பின்னர் டெல்லியில் உள்ள செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில் பொருளாதாரம் மற்றும் கணிதவியல் துறையில் பட்டம் பெற்றவர். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சட்ட மேற்படிப்பும் பின்னர் முனைவர் பட்டமும் பெற்றார். ஹார்வர்டில் படிப்பை முடித்ததும் அமெரிக்காவின் புகழ்பெற்ற சலிவன் அண்ட் கான்வெல் சட்ட நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்த சந்திரசூட் ஃபாலி நரிமன் உள்ளிட்ட முன்னணி வழக்கறிஞர்கள் நீதிபதிகளிடமும் பணியாற்றி இருக்கிறார். இந்தியா திரும்பிய பிறகு உச்சநீதிமன்றத்திலும் பாம்பே உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் பணியாற்றிய சந்திரசூட் 1998 ஆண்டு அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். 2000வது ஆண்டு பாம்பே உயர்நீதிமன்ற நீதிபதி, 2013 அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, தொடர்ந்து 2016 உச்சநீதிமன்ற நீதிபதி என அவரது கெரியர் உச்சத்தை நோக்கி பயணித்தது. 6 ஆண்டுகள் இந்த பணியில் நீடித்த பிறகு 2022 அக்டோபர் மாதம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் சந்திரசூட். தந்தையைப் போலவே மகனும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியானதை மூக்கின் மேல் விரல் வைத்து பார்த்துக் கொண்டிருந்தது சட்டத்துறை. நீதிபதியாக இருந்த போதே முற்போக்கான தீர்ப்புகளை வழங்கி கவனம் ஈர்த்திருந்த சந்திரசூட்டின் மீது இப்போது எதிர்பார்ப்பு எகிரி இருந்தது. ரைட் டு பிரைவசி அரசியலமைப்பின்படி அடிப்படை உரிமை என தீர்ப்பளித்தது. சபரிமலைக்குள் பெண்களை அனுமதிக்காமல் தவிர்ப்பது, அவர்களுக்கு சம உரிமை வழங்காமல் இழிவு செய்வது போன்றது என தீர்ப்பு எழுதியது. பாபர் மசூதியின் இடம் ராம்லல்லாவுக்குத்தான் சொந்தம் என தீர்ப்பளித்தது என எந்நேரமும் லைம்லைட்டில் இருந்தவர் சந்திரசூட் தன்பாலின ஈர்ப்பு குற்றமல்ல என கூறி 377வது சட்டப்பிரிவை நீக்கியது. அதே நேரம் ஒரே பாலினத்தவருக்கு இடையிலான திருமணத்திற்கு அங்கீகாரம் வழங்க முடியாது என கூறியது என நீதிபதி சந்திரசூட் அளித்த தீர்ப்புகளும் அதனால் கிளம்பிய விவாதங்களும் ஏராளம். டெல்லியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே நிர்வாகம் செய்ய அதிகாரம் உண்டு என கூறி துணைநிலை ஆளுநருக்கு கடிவாளம் போட்டது. மணிப்பூரில் 2 பெண்களுக்கு நேர்ந்த கொடுமையை தானாக முன்வந்து விசாரித்து மத்திய அரசுக்கு கொட்டு வைத்தது. ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது செல்லும் என அறிவித்தது என ஆளும் அரசுகளுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தீர்ப்பளித்து அறிய முடியாத புதிராக நீடிக்கிறார் நீதிபதி சந்திரசூட். இந்த வரிசையில் சமீபத்தில் நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்து தரவுகளை வெளியிட SBI வங்கிக்கு உத்தரவிட்டதும் அரசியல் களத்தில் பூகம்பத்தை கிளப்பியது. டேட்டாக்களை வெளியிட கால அவகாசம் கேட்டு நீதிமன்றத்தை நாடிய SBIக்கு குட்டு வைத்து அனுப்பியதோடு இப்போது நாங்கள் சொன்னபடி டேட்டாக்களை முழுமையாக வெளியிடாதது ஏன் என கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டு அழுத்தம் கொடுத்தார் நீதிபதி சந்திரசூட். நீதிபதிகள் நியமனம் தொடங்கி தேர்தல் கமிஷனர் நியமனம் வரை மத்திய அரசுடன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சண்டை செய்யும் நீதிபதி சந்திரசூட்டுக்கு ஒரு பக்கம் ஆதரவும் ஒரு பக்கம் எதிர்ப்பும் ஒரு சேர பெருகி வருகிறது. இன்னும் 6 மாதங்கள் மட்டுமே சந்திரசூட் பதவியில் இருப்பார் என்பதால் அதற்குள் நீதித்துறைக்குள் அவர் கொண்டு வரப்போகும் மாற்றங்கள் என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகளும் எகிரத் தொடங்கியுள்ளன.